Hi friends, Assalamualaikum. Welcome back to our channel Traditional Adupangarai. இந்த வார சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத நான் ஒரு vlog-ஆ ரெடி பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே வாங்க. அப்போ தான் என்னோட சிம்பிள் அண்ட் சூப்பர் வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க, இன்றைக்கி ஸ்பெஷல் நண்டு கிரேவி, பீஃப் பிரியாணி, மீன் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ ரைஸ் போட போகிறேன். நண்டை கழுவிட்டு கிரேவி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ நண்டு. இது நண்டை வாங்கிட்டு வந்த உடனே கழுவிட்டு வச்சுருங்க, இல்லாட்டி ஸ்மெல் வந்துடும். ஸ்மெல் வந்து மாறிடும் ஒரு மாதிரி, இல்லாட்டி கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே எப்பொழுதும் கழுவிடுறது நல்லது. இப்போது நான் 1 கிலோ ரைஸ் போட போகிறேன். அதுக்கு 400 பெரிய வெங்காயம், 400 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கறியை, உப்பு, தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மூணையும் சேர்ந்து கொஞ்சம் கிளறிட்டு ஊற வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 100 இஞ்சி 100 பூண்டு சேர்த்துருக்கேன் 1 கிலோவுக்கு. இப்போது இதிலேருந்து ஒரு கைப்பிடியை மட்டும் கறியில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி பெரட்டி வைக்கிறதால கறி சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். 1 கிலோ ரைஸை தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக நான் இப்படி ஒரே பாத்திரத்தில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 400 கிராம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பெருசும் சின்னது இல்லாமல். அப்போ தான் வந்து வெங்காயம் வேகிறதும் ஒரே மாதிரி வேகும், முன்ன பின்ன இல்லாமல். இப்போது மீன் வாங்கிட்டு அதை நல்லா மசாலா கொடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்து ஊற வச்சிட்டேன். இப்போது அதுக்குள்ளே குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு 100 நெய் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ ரைஸ்க்கு 100 ml நெய் போதுமானதாக இருக்கும். லாஸ்ட்டாக பிரியாணி வெந்ததுக்கப்புறம் கிளறி இறக்குறதுக்கு ஒரு 50 ml நெய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது 2 பட்டை இந்த சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பட்டை கிராம்பு வெடித்ததுக்கப்புறமே 400 கிராம் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆன வரையும் நல்லா வதக்கி எடுத்தால் தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரு கைப்பிடி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதால கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது நண்டுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்தே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 150 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பிரியாணிக்கு போட்டிருந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட புதினா மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி இதையும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் வெங்காயம் மாதிரியே இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாமல் எந்தளவுக்கு இலத்தலையும் வெங்காயத்தையும் ப்ரௌனிஷாக வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இது கிளி மீன், இதுக்கு மசாலா இன்னும் போடலை. இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்த்தா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது 1 கிலோன்றனால கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரம் நல்லா கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுக்கிட்டு இதை நல்லா கிளறி வச்சிடலாம். இப்போது இலத்தலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்கிற கறியை குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் கறியை சேர்த்துட்டு நல்லா சுருளை கிண்டிடுங்க. நல்லா சுருளை கிண்டி கறி ஓரளவுக்கு சுருண்டதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீதி இருக்கிறத இது கூடவே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துட்றேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்த்தோன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சு தண்ணியெல்லாம் விட்டு வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நண்டை லைட்டாக ஒரு இடிக்கல் வச்சு இந்த மாதிரி லைட்டாக நச்சுட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நச்சுட்டு சேர்க்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நண்டை இந்த மாதிரி எப்போதும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்படி தட்டுறதால எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தட்டுறதால நண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நண்டை சேர்த்துடலாம். நண்டை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. இப்போது கறியில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிட்டு சுருண்டு வருது பாருங்கள். இப்போ தான் லைட்டாக ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 5-6 பல் தேங்காய் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது கறியில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது நார்மலாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் பட்டை கிராம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் எந்த அளவில் சேர்க்குறது அரைக்கிறதுன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த விதத்தில் அரைச்சி வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் தான் இது. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போது தயிர் ஒரு 50 ml சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கறியில் ஒரு 50 ml சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1க்கு 2 தண்ணி சேர்க்கணும் அரிசிக்கு. நான் இப்போது ஒரு அளவை இப்போ சேர்த்துட்டு கறியை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தயிர் சட்னி கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேன். இப்போவே வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தயிர் உப்பு மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறப்போ பச்சை மிளகாலாம் டிஸ்டர்பாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நான் எப்போவும் தயிர் வெங்காயம் அந்த மாதிரி மட்டும்தான் சேர்த்துக்குவேன் சிம்பிளாக. இப்போது எல்லா வேலையும் ஓவரால் முடிஞ்சுது. நண்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போதும் நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது குக்கர் விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சாச்சு. மீனும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கவுண்டர் டாப்பர் க்ளீன் பண்ணிடலாம். ஒன் சைடு நம்ம வேலை முடியும் போதே ஒன் சைடு நம்ம க்ளீனிங் ஒர்க்கையும் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு வேலை பெருசாக இருக்காது. எப்போதுமே நான்வெஜ் செய்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை தான். காய்கறினா கூட கட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதில் வெங்காயம் வெட்டுறது மட்டும் தான் நமக்கு வேலை. மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது குக்கர் விசில் வந்துடுச்சு. நண்டுக்கு தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கறியும் வெந்து வந்துடுச்சு. 3 விசில் விட்டதுக்கு பிறகு கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது அடுத்த அளவு தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்தது, அதையும் கட் பண்ணிவிட்டு தயிர் சட்னி கூட சேர்த்துக்கிறேன். வெள்ளரிக்காய் இனிமேல் வெயில் காலம் வந்துருச்சு, நிறைய சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இது நீர் சத்து உள்ள ஒரு காய் இது. ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி கலந்தெல்லாம் தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் தயிரில் கலந்துட்டும் கொடுங்க. இப்போது வெள்ளரிக்காய் கலந்த வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. பிரியாணிக்கு அரிசி சேர்த்துலாம். நல்லா தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி எல்லாத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்க்குறதால பிரியாணிக்கு கரெக்டான அளவில் நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் குழஞ்சாலும் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டான சுவையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த குக்கரில் ஃபஸ்ட் டைம் பிரியாணி ஆக்குறேன். அதில் ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இப்போது குக்கரை மாற்றி வச்சுட்டேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமே விசில் மாட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவு டைம் வச்சு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போது சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நண்டு எடுத்து சாப்பிட்டோன்னா டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு உடச்சி சாப்பிட்றதுக்கு. இது சாப்பாடுக்கு முன்னாடியே சாப்பிட்றது நல்லது. இப்போது மீனை ஃப்ரை பண்ணிடலாம்.
கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு 50 நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஃபுல்லாக சோறை ரொம்ப குழைய விட்டுறாம ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா மேலேயும் கீழுமா நல்லா நெய்யை கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சுவையான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு இதோட டேஸ்ட்டு. நண்டு கிரேவியுமே நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் சட்டுன்னு வேலை முடிஞ்சுது. மீனையும் வறுத்து எடுத்தாச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சிம்பிள் அண்ட் சூப்பர் வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இந்த ரெசிபிஸ் பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.